உம்மு ஹபீபா பின்து அபி சுஃபியான் அவர்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஒரு நாளையில ஒரு மனுஷன் 12 ரக்காத் தொழுதால், ஒரு மனுஷன் 12 ரக்காத் தொழுதால், இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது ஃபர்து அல்லாத 12 ரக்காத் என்பது ஃபர்து இதுக்குள் அடங்காது, ஃபர்து அல்லாத 12 ரக்காத் சுன்னத்தை யார் தொழுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் என்ன செய்யப்படும்? ஒரு வீடு கட்டி கொடுக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹசன் சஹீஹ் என்று சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிமிலே சுருக்கமாக வந்திருக்கிறது இந்த செய்தி, பின்னால் வரக்கூடிய அளவு இல்லாமல் சுருக்கமான இந்த 12 ரக்காத்தோட தான் சுருக்கம் கிடைக்கும் என்கிற செய்தி வந்திருக்கிறது சஹீஹ் முஸ்லிமில். ஆனால் வேற இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த முழுமையான விளக்கம் இல்லாமல் சுருக்கமாக வந்திருக்கிறது. அந்த 12 ரக்காத்து என்ன அதை பார்ப்போம். இந்த 12 ரக்காத்துக்கு என்ன பேர் சொல்லப்படும்? என்ன? சுன்னா முஅக்கதா அல்லது சுன்னனு ரவாத்திப் ரெண்டு சொல்லலாம். அதை வலியுறுத்தப்பட்ட சுன்னா அல்லது வளமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத சுன்னா என்று சொல்லலாம். அவங்க சொல்லாங்க, அந்த விளக்கமா சொல்லாங்க, அர்பான் கபில லுஹரி, லுஹருக்கு முன்னால எத்தனை ரக்காத்து? 4 ரக்காத். 4 ரக்காத் என்றால் 2 ரக்காத்துக்களாக. ஒரு ரக்காத்தைனி பாதஹா, 2 ரக்காத்து எது? லுஹருக்கு பிறகு. எத்தனை ஆச்சு இப்ப? 6 ரக்காத். இந்த சுன்னத்து முஅக்கதா அல்லது ரவாத்திப் இப்ப 6 ரக்காத். லுஹருக்கு முன்னால 4, லுஹருக்கு பிறகு 2, 6 ஆச்சு. வரக்காத்தைனி பாதல் மக்ரிப், மக்ரிபுக்கு பிறகு 2, எத்தனாச்சு? 8. வரக்காத்தைனி பாதல் இஷா, இஷாவுக்கு பிறகு எத்தனை? 2, எத்தனாச்சு இப்ப? 10. வரக்காத்தைனி கபில ஸலாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால 2. இப்ப எல்லாம் மொத்தம் எத்தனை? 12. மீண்டும் ஒரு முறை